இந்த போலீஸ்காரனோட பொண்டாட்டிய கூப்பிட்டு அந்த மாட்டுச்சாணியை எடுத்து கொஞ்சம் ஓரமா போடுமா, நான் மாட்டுக்கு தண்ணி காட்ட போறேன், சாணி வாசனை வந்தா குடிக்காதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. மாமியார் உள்ள குளிச்சிட்டு இருப்பாங்க. இவளும் அதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு மாமியார் வெளிய வந்ததும் எடுக்காமலே போய் கிச்சனுக்கு போயிடுறா. மாமியார் அதுல கால வச்சு வழுக்கி விடுறாங்களான்னு சொல்லிட்டு நின்னு பார்த்துட்டே இருப்பா. அவ எதிர்பார்த்த மாதிரியே இப்போ வழுக்கி கீழ விழுந்துருவாங்க. இப்போ மீனா முத்துக்கிட்ட எங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு டிரைவர் வேணும், எங்க கூட இருப்பியான்னு சொல்லி கேட்டிருப்பா. முத்துவோ சரின்னு சொல்லிருப்பான். ஆனா என்ன பத்தி எதுவுமே கேட்க கூடாது, அது மட்டும் இல்லாம எனக்கு தனி ரூம் வேணும்னு சொல்லி கேட்பான். பார்த்தா அந்த பொண்ணுங்க தங்கி இருக்கிற இடத்துல ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். முத்துவை அந்த ரூம்ல தங்கிக்க சொல்றாங்க. இத பாக்குற இவனோ எனக்கு ரூம்லாம் வேணாம், நான் வெளியவே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே எங்க போனாலும் ஒண்ணா போறது ஒண்ணா வரதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இதுலயும் மீனாவுக்கு முத்துவை ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். இவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஊரா போகும்போதெல்லாம் அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த ஊர்லயே யார் பெரிய ரவுடின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டே இருப்பான். இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சு எதுக்காக நீ ரவுடி எல்லாம் தேடிட்டே இருக்க, ஒண்ணு நீ போலீஸா இருக்கணும் இல்ல ரவுடியா இருக்கணும், கண்டிப்பா நீ போலீஸ் கிடையாது, அப்ப நீ யார்தான்னு சொல்லி கேக்குறா. நீ என்ன பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு அத பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு வருவான். இதனால அந்த பொண்ணு இப்போ கோவத்துல இருப்பா. இப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தனியாவே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. முத்துவோ பின்னாடியே போயிட்டு அவளை சமாதானப்படுத்தி இவனே அவளோட அம்மாவை பாக்குறதுக்கு இப்போ கூட்டிட்டு போயிருப்பான். அவங்க அம்மாவுமே வில்லு பாட்டு பாடுறவங்களா இருப்பாங்க. இப்போ பாடி காட்டிட்டே இருப்பாங்க. நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அம்மா கிட்ட நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் 2 பேருமே நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்டர்பன்ஸா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு காலி பண்ணிட்டு போயிருப்பா. இப்போ கேரளால இருக்கிற போலீஸும் அன்னைக்கு சரக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்போ கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அவங்க கிட்ட இப்போ முத்துவோட போட்டோவை எடுத்து காட்டும்போது இவன் சரியான காட்டானாச்சேன்னு சொல்லிட்டு இப்போ நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ எம்எல்ஏவா இருக்கிற பெணின்றவர் ஸ்டார்டிங் நாமினேஷன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவரை மிரட்டுறதுக்காக ஒரு குரூப் கடத்திக்கிட்டு போயிருப்பாங்க. அவர்கிட்ட தான் முத்து அப்ப வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பான். இதுல நம்ம முத்து யானையை வச்சு அவங்கள பயமுறுத்தி எப்படியோ அவரை காப்பாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் எலெக்ஷன்ல நின்னு படிப்படியா எம்எல்ஏ ஆயிருப்பாருன்றதால இப்போ எம்எல்ஏவா இருக்கிறதுக்கே காரணமே முத்துதான்னு சொல்றாங்க. முத்து இறந்த விஷயம் தெரிஞ்சு அவர் ரொம்பவும் வருத்தப்படுறாரு. இப்போ ஜெசின்றவங்க அந்த ட்ரஸ்ட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்றதால அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக போனா முத்து மேனேஜரா இருக்கும்போது இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் சிந்துன்றவங்க சோசியல் ஒர்க்குக்காக வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு அங்க இருக்கிற குழந்தைங்க கூட அன்பா பழகுறத பார்த்து முத்துவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருப்பாங்க. இப்போ கரெக்டா அந்த டைம்க்கு முத்துவை வீட்டுக்கு வர சொல்லி எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு, இவரை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவா.